ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லீட் ஆட்டோமேஷன் பத்தி தான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கு உங்க பிசினஸ்க்காக நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது கண்டிப்பா லீட்ஸ் வரும். அந்த லீட்ஸ் ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட லீட்ஸ் உங்களால கஸ்டமரா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு 3 மெத்தட் பார்க்க போறோம். ஒன்னு வந்து பார்த்தா மேனுவல் எப்படி ஆட்டோமேட் பண்றது, செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சிஆர்எம் மூலமா எப்படி ஆட்டோமேட் பண்றது, தேர்ட் வந்து ஏஐ ஆட்டோமேஷன் மூலமா எப்படி ஆட்டோமேட் பண்ண அதை தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ற பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றது, இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ தேவைப்பட்டா என்ன நீங்க 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸோ இல்லை கூகுள் ஆட்ஸோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு லீட்ஸ் வரும். அந்த லீட்ஸை நீங்க ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் உங்க லீட்ஸ் உங்களால கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு லீடை எப்படி ஆட்டோமேட் பண்றது, அதுக்கான 3 மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால உங்களோட லீடை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பா எல்லா பிசினஸும் கம்பல்சரி பண்ண வேண்டும். இது பண்ணா மட்டும் தான் உங்க பிசினஸை க்ரோ பண்ணவே முடியும். ஸோ இதுல வந்து நான் 3 லெவல் சொல்லியிருந்தேன். பேசிக்ஸ் லெவல், மீடியம் லெவல், அட்வான்ஸ் லெவல் சொல்லி பார்க்க போறோம். பேசிக்ஸ் லெவலில் மேனுவல் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மீடியம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டூல் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றது. தேர்ட் வந்து அட்வான்ஸ் லெவல், ஏ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றது. அது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு லீட்ஸ் எங்கெல்லாம் வருது, நம்ம எங்கெல்லாம் ஆட் ரன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுவோம், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம், பிளஸ் வந்து பார்த்தோம் இன்ஸ்டாகிராம்ல ஆர்கானிக்கா நமக்கு என்கொயரிஸ் வரும், பிளஸ் வாட்ஸ்அப் டைரக்ட் என்கொயரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கும். அந்த என்கொயரிஸ் நம்ம கண்டிப்பா ஆட்டோமேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டூல்ஸ் பிளஸ் இன்டெகிரேஷன் மெத்தட், அதாவது இது பேசிக் வெர்ஷன். ஸோ இப்போ நீங்க கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க, இல்லை நீங்க லோ காஸ்ட்ல ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்னென்ன டூல்ல யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணணும். பிளஸ் எந்த எந்த பிளாட்ஃபார்மை நீங்க ஆட்டோமேட் பண்ற போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேட் பண்ண போறீங்களா, இல்லை இமெயில் ஆட்டோமேட் பண்ண போறீங்களா, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு டூல் பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஆட்டோமேஷன் டூல் இருக்கணும். அந்த ஆட்டோமேஷன் டூல் டேப்லெட் கனெக்டா இருக்கலாம், ஜேபிஆர் இருக்கலாம், மேக்.com இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டூல் இருக்கு. அது எது உங்களுக்கு காஸ்ட்டுக்கு அஃபோர்டபுளா இருக்கும் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா வாட்டி, இன்டாக்ட், ஏசென்சி, இந்த மாதிரி வாட்பிஸ் சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு டூல் வந்து நீங்க வாட்ஸ்அப்காக இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லீடு உள்ள வருதுன்னா அதை டேப்லெட் கனெக்ட் மூலமா நம்ம உள்ள என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஸோ இதோட காஸ்ட் வந்து நீங்க உங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். எந்த டூல்ஸ் வேணும், எது பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு மேனுவலா நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி சொன்னா லோ காஸ்ட் தான், ஈஸியா வந்து டூலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தா டேப்லெட் பிடிக்கலாம், ஜேபியர் மாத்திக்கலாம், ஜேபியர் பிடிக்கலாம், மேக்.com மாத்திக்கலாம். ஸோ எனக்கு வாட்டி வந்து ரொம்ப காஸ்டா இருக்கு, நான் இன்ட்ராக்ட் போயிடலாம், இன்ட்ராக்டோட ஏசென்சியில் வரலாம், ஏசென்சி போகலாம். ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூலை டெஸ்ட் பண்ணி மாற்ற முடியும். ஸோ அந்த ப்ராசஸ்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, லோ காஸ்ட்ல டூல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போகலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கண்டிப்பா வந்து பண்ணா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பிகாஸ் அந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ மேனுவலா நீங்க டுட்டோரியல்ஸ் பார்த்து பண்ணலாம். என்னோட ஆல்ரெடி யூடியூப்ஸ் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இதை பத்தி, அதை பார்த்து நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது இனிஷியலா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்புறம் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபெயில் ஆயிடும். ஸோ அதை நீங்க கரெக்டா செக் பண்ணணும். கொஞ்சம் கண்டிப்பா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் இந்த பொறுத்த வரைக்கும். ஸோ இருந்தால் தான் உங்களால் கரெக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஈஸியாக எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி மெத்தட் தான் இந்த இன்டெகிரேஷன் மெத்தட். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் பிசினஸ், அதாவது நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 to 4 years ஆயிடுச்சு, எனக்கு லீட் ஃப்ளோஸ் இருக்கு, அந்த லீட் ஃப்ளோ கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணணும், என்கிட்ட சேல்ஸ் டீம் இருக்காங்க, டெலிகாலர் டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் கண்டிப்பா நீங்க சிஆர்எம் குள்ள போயிடலாம். ஏதாச்சும் ஒரு சிஆர்எம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறைய சிஆர்எம் இருக்கு, ஜோ இருக்கு, நியோடோ இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்பிஸ்னு ஒன்று இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஆர்எம் இருக்கு. நானே நம்ம மல்டிபிள் சிஆர்எம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க சிஆர்எம் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்க வந்து பர் யூசர் சார்ஜ் வாங்குவாங்க. பர் யூசர் சார்ஜ் வாங்கும் போது நம்ம காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 இருக்கும், இல்லை 600 இருக்கலாம், 900 இருக்கலாம். பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ உங்களோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணி தரலாம், அதுக்கு சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் ஜோலா தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெமோ கால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் நிறைய சிஆர்எம் இருக்கு, டெலிகாலர் சிஆர்எம், சேல்ஸ் சிஆர்எம் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் சிஆர்எம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண பெட்டரா இருக்கும். பிகாஸ் இங்க வந்து பார்த்தா நமக்கு லீட்ஸ் வந்து அந்த லீட்ஸ் ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ அந்த லீட்ஸ் நீங்க எப்படிலாம் ஆட்டோமேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லீட்ஸ் வரும், அதுல கால்ஸ் டெலிகாலர்ஸ்க்காக தனியாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும், அப்புறம் ஃபாலோ ப்ராசஸ் இருக்கணும், ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இருக்கணும், ரிப்போர்ட்
ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ், இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிஆர்எம் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லீடு வந்து சிஆர்எம்குள்ள வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டெலிகாலருக்கோ சேல்ஸ் பர்சனுக்கோ அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ அப்ஸை ட்ராக் பண்ணுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிஆர்எம் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ்னா எல்லாமே ஒரே பிளேஸ் தான். இப்போ நம்ம வந்து மேனுவல்லாம் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் டூல் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவோம். பட் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க, சில டூல்ஸ் வந்து உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ் மட்டும் உங்களை அலோவ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக டீம் மேனேஜ்மெண்ட் எனி சப்போர்ட் வந்து நீங்கள் அந்த சிஆர்எம் டீமை கேட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டூல் கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஒரு லீடு எப்போ உள்ள வந்து எப்போ க்ளோஸ் ஆச்சு, எதனால இந்த ஃபெயிலியர் ஆச்சு, ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலாக எல்லாருமே மீடியம் லெவல் கம்பெனி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து மேக்ஸிமம் சிஆர்எம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லீட் ஃபாலோஅப், ஆட்டோமேஷன்ஸ், அப்புறம் க்ளோசிங் ப்ராசஸ்க்கு எல்லாமே சிஆர்எம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஹையர் காஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர் யூசர் சார்ஜ் வாங்குவாங்க, டெவலப்பிங் சார்ஜஸ் வாங்குவாங்க, சப்போர்ட் சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ எல்லாமே சார்ஜஸ் வாங்குவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். அதுக்கான ட்ரைனிங் மாடியூல்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரெயின் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த சிஆர்எம் ப்ராசஸ் இது வந்து மிட் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே இதை தைரியமே யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஏஐ ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் ஏஐ ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுவே நீங்கள் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ண போனால் இன்னைக்கு வந்து ட்ரெண்டாக இருக்க ஒரு டூல் வந்து பார்த்தா N8 ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட் பண்ணுற ப்ராசஸ்க்காக. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஏஐ ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திங்க், டிசைட் அண்ட் பர்சனலைஸ்டு. அதாவது ஒரு லீடு உள்ள வந்தா அது என்ன மாதிரி லீடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி லீடானா நீங்க கொடுக்குற ஆடை பொறுத்தவரை இந்த ஹை குவாலிட்டி லீடுக்கு இந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக் அதுவே டிராஃப்ட் பண்ணி அதுவே சென்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல இப்போ பண்ண முடியுது. ஸோ N8 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க ரிப்ளை டெம்ப்ளேட்லாம் செட் பண்ண தேவையில்லை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லீடை கன்சிடர் பண்ணி கன்சியூம் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதுவே ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ திங்க், டிசைட் அண்ட் பர்சனலைஸ். இதுக்கு வந்து N8 இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹவ் இட்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீடு உள்ள வந்தோம்னா டேட்டா என்ன பண்ணோம், ஏ வந்து செக் பண்ணணும் உங்களோட லீடு என்ன மாதிரி லீடு. ஸோ இது வந்து நம்ம இந்த ஆடு ரன் பண்ணும்போது இந்த லீடு வந்து அப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பர்சனலைஸ் மெசேஜ் அண்ட் ஃபாலோ அப் சேல்ஸ். இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தா டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணி மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் சொன்னால் அட்வான்ஸ் லெவல் தான் இது. நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் சிஆர் அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு ஏஐவாக இருக்கும். ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், பர்சனலைஸ்டு கம்யூனிகேஷன்ஸ், ஹையர் கன்வர்ஷன், லெஸ் மேனுவல் ஒர்க், ஃபியூச்சர் ரெடி சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ அப் மெசேஜஸ், ஃபாலோ அப் கால்ஸ் எல்லாமே இந்த ஏஐ பண்ணிடும். ஸோ இப்போ வந்து டெலிகாலர் ஏஐ கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா N8 மூலமாக ஆட்டோமேட்டட் மெசேஜ் செட் பண்ண முடியும், பர்சனலைஸ்டு மெசேஜ் செட் பண்ண முடியும். நாங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாலிங்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏஐல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிகாலிங் ஏஐ பேசுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் கால்ஸ் போகிற மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இப்போ அப்கமிங் டேஸில் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபியூச்சர் தான். கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபியூச்சர் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ மிட் லெவல் இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் போனால் கண்டிப்பாக இப்போவே நீங்கள் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏஐல என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஆட்டோமேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, டெக்னிக்கல் செட்டப் கண்டிப்பாக ரெக்வயர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஏஐ ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அதை ட்ரைன் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட்டில் கூட செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது நாட் பிகினர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லிலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் செட்டப் பண்ண டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் போக போய் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் என்ன மாதிரி ஆட்டோமேட் செட்டப் என்ன நான் என்னோட சிஸ்டத்துக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியாக நீங்கள் மேனுவல் டூல்ஸ் போயிடலாம். இதுவே நீங்கள் ஒரு மிட் லெவல்லாம் சிஆர்எம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நாங்கள் மிட் லெவல் தாண்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐ ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும்.